தானை தன்னான் தானே தன்னா தானே தன்னா தானே தன்னா தந்தனை தாம் தனனை தன்னா தானே தன்னோ குமர குருவரண வெற்றி வேளா வெற்றி வேளா வெற்றி வேளா கொண்டல் வண்ணன் மால் மருகா மால் மருகா வெற்றி வேளா அமர சிறையாறு தபாலா தபாலா ஆறு தபாலா ஆறு படை வேல் முருகா வேல் முருகா ஆறு தபாலா சூரஞ்சண்டை முடித்த மன்னா முடித்த மன்னா முடித்த மன்னா சுப்பிரமணிய வேல் முருகா வேல் முருகா முடித்த மன்னா ஐயா ஹரிராமன் கதைகள் வாட கதைகள் வாட ஹரிராம ரகுராம அயோத்தியாண்டாராம் சாணையமதி தானமெல்ல வந்தால் சீதா நல்ல ராமனாக தானமெல்ல வந்தாராம் எங்கள் குல கோதண்டன் கோதண்டன கையில தானமெல்ல வந்தாலும் எங்குவாதண்டருகிறாம் உன்புகளை நாங்கள் வாட ஐயா நாங்கள் வாட என் ஆவில் வந்து அருள் புரிவாய் அருள் புரி எங்குவாதண்ட ராமனையா ராமனையோ நெஞ்சிலையும் நாவிலையும் நாவிலையும் ஐயா நாவிலையும் எனக்கு நின்னருள வேணும் அப்பா வேணும் அப்போ என் நாட்டிலையும் நல்ல நாடு நாடு நாவலர்கள் புகழும் நாடு இஞ்சி மஞ்சள் பூக்கும் நாடு இருவாச்சி மலரும் நாடு மானிருந்து விளையாடுவான் மயிலிருந்து விரித்தாடுவான் ஆனை கட்டி போராடிக்குவான் அழகிலையும் சிறந்த நாடு ஐயா சிறந்த நாடு அதான் அயோத்திமா பட்டணமா அயோத்திமா பட்டணத்தில் யாரு அங்க ஆண்டு வாரா சூரிய குலவம் மோசம்மா
அந்த சூரிய குலவம் மோசத்தில அதிரவராசம்மன் ஐயா ராசம்மன் அங்க ஆண்டு கொண்டு வாரார் ஐயா. அப்படி சிறப்பான வேளையில் இந்த இளஞ்சிமான் நகரில் எங்கள் கோதண்ட ராமபுரானுடைய வாசலில் அன்பளிப்பளித்த சீமான்கள் ஸ்ரீ ராமஜெயமோடு திரு இளஞ்சி குமரன் துணை புரிந்தவர்கள் பாவநாசம் பூசாரி ஐயா பாவநாசம் பூசாருடைய குடும்பத்தார்கள் என் அப்பன் கோதண்ட ராமனுடைய வாசலில் கோவில் குடைவிழாவிற்கு வரக்கூடிய அனைவரையும் வருக வருகவெனவே வரவேற்கின்றார்கள். பாவநாசம் பூசாருடைய பேரமார்கள் ஐயா பேரமார்கள் எல்லோரும் அதுல சிறப்பு பேரன் பாவநாசம் பூசாரிக்கு சிறப்பு பேரம்யா ஐயா கே ராஜா கே ராஜா மற்றும் அவர்களின் அண்ணன்மார்கள் எல்லோரும் சேர்ந்து யா கையால புலவனுக்கு அள்ளி பணம் கொண்டு வந்து பந்தலில தந்ததால் உங்களோட வாசல் எல்லாம் கனவாங்க வாசல் என் கோதண்ட ராமனால் கோதண்ட என்னைக்கும் கோபுரமா வாழும் ஐயோ. அன்னைக்கு நாளையில் அயோத்தி மாநகரது அதிரவ ராசமன் அதிரவ பட்டம் கட்டி வாழுதார அதிரவ ராசந்தான சூரிய குலவம் மோசத்த பட்டம் கட்டி வாழும் போது அன்னைக்கு நாளையில அந்த அயோத்தி மாநகரத்துல அதிரவராசமன் அழகாகவே ஆண்டு வாரார். சூரியகுல வம்சத்தில் நீதிமுறை தவறாமல் நேர்மையோடு வாழுகின்றார். அப்படி வாழும்போது ஐயா அந்த அதிரவ மன்னனுக்கு பொன்னால குறையில்ல பொருளால தாழ்வு கிடையாது. அத்தனை இருந்தாலும் அவருக்கும் அதிக காலமா குழந்தை இல்லையா. அப்படி குழந்தை இல்லாம இருக்கும்போது அதிரவ மன்னன் நேதாரு அந்த நேரம் 7 வண்டி திரவியத்தை எடுத்து தானம் செய்தாராம். எங்க அயோத்தி மாநாட்டுல 7 வண்டி திரவியத்தை எடுத்து தானம் செய்த பின்னால அவருக்கு ஒரு மகன் பிறக்காமியா. அவர் தான் தசரதர். ஆமா தசரதர் பிறந்து வளர்ந்து அதே நேரம் படியாத வித்தையெல்லாம் கற்று தசரதருக்கோ அதே நேரம் 16 பிராயம். அப்படி 16 பிராயத்தில் அவன் தசரதனுக்கு அந்த அயோத்தி நாட்டை அந்த சின்ன வயசுல பட்டம் கட்டி வைக்க ஆரம்பியா. அவன் இருக்கா அவன் தசரதம் மன்னன் தானே அயோத்தி நாட்டத்தானே ஐயா நாட்டத்தான் ஆண்டு கொண்டு வாரார் ஐயா.
தசரத மன்ன வருவான் அயோத்தி மனகர தெய்வம் ஆறில் ஒரு கடமை வாங்கி அசையாத மணியும் கட்டி நீதிமுறை தவறாமல் நேர்மையோடு ஆண்டு வாரார். அடி நேர்மையோடு வாழும் போது அன்னைக்கு நாளையில் தசரத மன்ன வேறும் அரசாட்சி செய்யும் போது தசரத மன்னருக்கு கால நேரம் வந்துடு கல்யாணத்தை முடிக்கவே என்றதொரு எண்ணம் கொண்டு அன்னைக்கு நாளையில் தசரதருக்கு கால நேரம் வந்தாச்சு. யாரு கல்யாணத்தை முடிக்கணும். அப்போ பெண் பார்க்கணும்ல. பெண் பார்க்கணும் அப்படி பெண்ணு பார்க்கணுமானா ஐயா சூரியகுல வம்சம் அந்த சூரியகுல வம்சத்தெல்லாம் பெண்ணு பார்க்கணும். ஆமா அப்ப எங்க வரான் ஐயா கோசத்து அரசன். கோசத்து நாட்ட அவன் பட்டம் கட்டியா ஆண்டு வாரான். இந்த கோசத்து அரசனுக்கு ஒரே மகா. அவ யாரு? அவதான் கோசலாதேவி. கோசத்து அரசன் அரும மகா ஒரு மகா கோசலாதேவிய அழகாக வளர்த்து வாரான். அவன் அரும மகாலான வேலும் அன்னைக்கு நாளையில கோசலாதேவி அம்மா பூத்து தான் இருக்கால புஷ்பவதி ஆனமாவா அழகாக இருக்கும் போது மனதில் நினைச்சிட்டான் கோசத்து அரசம்மாவா கோசலா தேவியத்தான் பெண் பேச வேணுமே. கோசலாதேவிய பெண் பேசணும்னு அயோத்தி நாட்டில் அதிரமும் படையோட வந்து அதே நேரம் கோசத்து அரசங்கிட்ட கேட்கான். ஐயா எனக்கும் அயோத்தி மாமாட்டணும். நான் தான் அதரவும் பண்ணேன். எனக்கு ஒரு மகன் தசரதன் தான் பாரு 56 தேசத்தையா பட்டம் கட்டி ஆண்டு வாரான். அருண் மகன் தசரதருக்கு உங்க மகா கோசலாதேவிய பெண் கேட்டு வந்தோம்னா அப்படியா அயோத்தி மன்னனா பார்த்தாத நேரம் ஆட்டும்னா. ஆனா ஒண்ணு ஐயா எத்தனை ஆனாலும் சரி என் மகா கோசலாதேவி எனக்கு ஒரே மகா. அதனால ஐயா என் மகா கல்யாணம் என் நாட்டில் தானே நடக்கணும். ஆமா என்று சொல்லவும் ஆட்டம்ட்டான். ஐயா அடுத்த வேலைக்கிழமை என் படையோட வாரேன். உங்க மகா கோசலாதேவிக்கும் என் மகன் தசரதருக்கும் கல்யாணம் பேசிட்டு தாலி கட்டி பார்ப்போம் என்று சொல்லும்போது இது யார் அறிந்தா? அதே நேரம் நாரதன் அறிந்தான். நாரதன் அறிந்து அப்படியே வாரான். அப்படி வரும்போது பாருங்க ஐயா நாடான நாடு ஐயோ நல்லதொரு ஜிமாய் அன்னைக்கு நாளை தென்னிலங்க நாடது தென்னிலங்க தன்னது யாரு அங்க ஆண்டு வாரா?
ஐயா என்ன இளங்காபுரி பட்டணம் ஆமோ ஆமா அந்த தென்னிலங்கை யார் ஆண்டு வரா? யாரு யாரு ஐயா ஏ ராவணேஸ்வர. 10 தல ராவணேஸ்வர ஆண்டு வாரா. ராவணேஸ்வர என்ன தென்னிலங்கைய ஆமா பட்டம் கட்டி ஆண்டு